அனைவருக்கும் வணக்கம். ஸ்பேரோடெக் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோவில் IFHRMS அதாவது களஞ்சியம் வெப் பேஜில் எப்படி ஒவ்வொரு எம்ப்ளாய்க்கும் இண்டிவிஜுவலாக அவங்களுடைய என்டையர் சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்லிப், அதாவது நீங்கள் பணியேற்ற நாள் முதல் இது வரைக்கும் உங்களுக்கு சிபிஎஸ் டிடக்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதோட என்டையர் சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்லிப்பை தான் நம்ம இந்த களஞ்சியம் வெப் பேஜில் டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். களஞ்சியம் ஆப்பில் இது நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. இந்தமாதிரி வெப் பேஜில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். எப்போதும் போல் க்ரோம் மாதிரி ஏதாவது ஒரு ப்ரௌசரில் நீங்கள் களஞ்சியம்னு டைப் பண்ணுங்கள். களஞ்சியம்னு டைப் பண்ணதும் வரக்கூடிய இந்த அஃபிஷியல் www.karuvalam.tn.gov.in என்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுடைய யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் ஐடியை பொறுத்த வரைக்கும் IFHRMS 11 டிஜிட் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க. அதை கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு தெரியலனா கீழே இருக்கக்கூடிய ஃபர்கட் பாஸ்வேர்டு என்ற ஆப்ஷனை பயன்படுத்துங்க. இல்லை உங்களுக்கு ரெக்கவர் பண்ண தெரியலனா அதுக்கான லிங்க் மேலே வருது பாருங்கள், அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். சைன்இன் பண்ண பிறகு வரக்கூடிய இந்த ஆப்ஷனில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. நான் இப்போது டெஸ்க்டாப் மோடில் மொபைல் உங்களுக்கு வியூ பண்ணல, மொபைல் வியூவில் தான் உங்களுக்கு ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ கீழே வந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் உங்களுடைய கையால் மேலே கீழே நகர்த்தும் போது மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே இ சர்வீஸ் HR அண்ட் ஃபினான்ஸ்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா 2 டாட் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் தள்ளும்போது உங்களுக்கு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் இங்கே இருக்கக்கூடிய ஹோம் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SR வியூன்னு அது பக்கத்தில் ஒரு ஆரோ மார்க் கொடுத்துருக்கோம். இந்த ஆரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ண அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஐக்கானாக உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஐக்கானில் சிபிஎஸ்னு ஒரு ஐக்கான் இருக்கும். அந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி கீழே 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ரைட் சைடாக ரிப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ரிப்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ரிப்போர்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் ஆனுவல் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் ESSனு ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த பேஜுக்கு வருவீங்க. இதில் எம்ப்ளாயி ஐடி கேட்டிருக்கோம். சர்ச் பண்ணி நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா உங்களோட எம்ப்ளாயி ஐடி நம்பர் தெரிஞ்சுதுன்னா அந்த பிளேஸில் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ண பிறகு ஃபினான்ஷியல் இயர் கேட்கும். இயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் வேணும்னா அந்த ஃபினான்ஷியல் இயரை நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி கூட நீங்கள் எடுத்து அந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த ஃபினான்ஷியல் இயரோட சிபிஎஸ் அக்கௌண்ட் ஸ்லிப்பை நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு என்டையர் வேணும்னா இங்கே இருக்கக்கூடிய ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நீங்கள் எம்ப்ளாயி ஐடியை கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர் செலக்ட் பண்ணிட்டீங்க. அதன் பிறகு மேலே இருக்கக்கூடிய கண்டினியூ என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்ததும் நெக்ஸ்ட் அதே பிளேஸில் சப்மிட் ஒரு ஆப்ஷன் வந்திருக்கும். ஸோ சப்மிட் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது போல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு ஒரு ரிக்வெஸ்ட் ஐடி உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதுக்கு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்த பிறகு இப்போது மானிட்டர் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ்னு அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த பிளேஸில் இருக்கக்கூடிய இந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இது போல் ஆப்ஷன் ஷோ ஆகும். இது உங்களால் ரைட் லெஃப்ட் மூவ் பண்ண முடியும். கையாலே நீங்கள் மூவ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸில் கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு ஷோ ஆகணும். அப்படி கம்ப்ளீட்டட்னு ஆகலைன்னா இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 புள்ளி இருக்கும். அந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் ஷோ ஆகும். அந்த ரெஃப்ரெஷை கிளிக் பண்ணிக்கிட்டே இருங்க. கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் ஆகிடும். அதன் பிறகு தான் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அவுட்புட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய வியூ அவுட்புட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஸ்லிப் டவுன்லோட் ஆகிடும். அதன் பிறகு நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இது போல் என்டையர் அக்கௌண்ட் ஸ்லிப்பை நம்ம சிபிஎஸோட வெப்பேஜுக்கு போகாமல் இது போல் IFHRMS வெப்பேஜ்லேயே நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷனை இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.